ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்டில் இருக்கிறத தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் கண்ணை விழிச்சு பார்க்குறா. நான் தெளிவாக தான் இருக்கேன், இருந்தாலுமே நைட்டு நடந்ததை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு, அவளோட பேர் வைவை, அவள் கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணடி. அண்ணன் ஃபாரின்லேருந்து வந்துட்டான், ஆனால் வீட்டுக்கு வராமல் ஏதோ ஒரு கிளப்பில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான் போல, அவனை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அண்ணனை பல வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் பார்க்க போகிறேன், இந்த நிலைமையிலேயே பார்க்கணும், எதுக்கடி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவள் உடனே கெஞ்சிரா. சரி சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஹீரோவை இப்போதான் ஹீரோயின் பார்க்க போறா. 10 வருஷமா ஹீரோயின் ஒன் சைடா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்ப மறுபடியும் நம்ம இவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். வைவை தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகணும், அவசியமே இல்லை அப்படின்னும் போது, அப்போ தான் அவள் சொல்கிறா, வைவை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னையும் தான் நல்லாவே தெரியும், நீங்கள் நானும் கூட தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பழகிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம், என்ன எதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக இந்த நிலமையில நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்போனா நான் உன்னை அவாய்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். என்னதான் 10 வருஷமா நான் இவனை லவ் பண்ணியிருந்தாலுமே இந்த நிலைமையில அவனோட மூஞ்சில நான் முழிக்க ஆசைப்படலை, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆக பார்க்குறா. ஆனால் ஹீரோ எழுந்துடுறான். எங்கே போகிற, எதுக்காக இந்த திருட்டுத்தனம் பண்ணுற, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று நடந்த விஷயத்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுவோம், நம்ம 2 பேருமே அடல்ட் தானே, அதனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்போனா அடால்ட்டுன்னு சொல்கிற, அதனால நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேச வேண்டிய டைலாக்லாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க, நான் என்ன இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ உன்னோட ஐடி கார்டை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான். வச்சிருக்கேன், அது எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா இவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறான் வெட்டிங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இருந்தாலும் மனசுக்குள்ளே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட